கணேஷா, அந்த அசோக் ஏதாவது செய்யணும் கணேஷா. இல்லாதவங்க நாம பணக்காரங்க கூட மோதனா நம்ம மூக்கு தானே உடையும். நம்ம எதுவும் பண்ண வேணாம். அக்கா, இனி உசிரே போற நிலைமை வந்தாலும் அந்த ஆபீஸ் வாசப்படிக்க கூட நம்ம இனி மிதிக்க கூடாதுக்கா. நான் இந்த நிமிஷத்தோட அந்த அசோக் ஆபீஸ நினைப்புல இருந்தே தூக்கி எரிஞ்சிட்டேன்டா. அபி எப்படி பார்க்க அந்த அசோக்க கொரோனா போல வெறியாகுது. ரகு, இன்னொரு தடவை அந்த ஆளு அபி வாழ்க்கைக்குள்ள வந்தான்னு வச்சுக்கோயா, நீ அவனை குத்தி போட்டுரு ரகு. ஆனந்தி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன் சொல்லு. என்னன்னு வேணா கெஸ் பண்ணலாம். ஏன் இப்படி கெஸ் பண்றது? நீ ஏன் சொல்லு. ரெஸ்டாரண்ட்ல மரியாதையெல்லாம் கொடுத்து பேசின, இப்போ கூட என் ஃப்ரெண்ட் இருந்தால, அவ முன்னாடி இப்படி பேசினா ஏதாவது நினைச்சுப்பா. என்ன நினைப்பா? அவ இஷ்டத்துக்கு எதையாவது புரிஞ்சுப்பா. நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு கூட நினைப்பா. அப்போ நம்ம 2 பேருக்கு நடுவுல எதுவும் இல்லையா? இல்லையே. நம்ம 2 பேருக்கு நடுவுல என்ன இருக்கு? சீரியஸ்லி? சீரியஸ்லி. என்ன சார், ரொம்ப அமைதியாயிட்டீங்க? இது ஒன்றும் அமைதி இல்லை, சோகம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு ஒருத்தி என்னை ஹர்ட் பண்ணிட்டா. ஓ அப்படியா? சரி, ரொம்ப பிடிச்ச பொண்ணுனா எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்னு வார்த்தையாலலாம் சொல்ல முடியாது. அப்புறம் அப்புறம் எப்படிப்பா சொல்லுவீங்க? காரை நிப்பாட்டி கீழே இறங்கி மூச்சு முட்டை அதுக்கு மேலெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா உனக்கு தான் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல. நான் அப்படி சொன்னேனா? அதான் நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டியே. அப்புறம் ஏன் எனக்கு பிடிச்ச பொண்ணை பற்றி எவ்வளோ பிடிக்கும், என்ன ஏது, இதெல்லாம் எதுக்கு? இருக்கு. என்ன இருக்கு? நம்ம 2 பேருக்கு நடுவில் நிறைய இருக்கு. அன்பு, உரிமை எல்லாமே இருக்கு. ஸ்டாப். என்னாச்சு? இல்ல, நான் இங்கே இறங்கிக்கிறேன். ஏன் வீட்டில் வந்து டிராப் பண்றேனே? வேற வேணையே வேண்டாம். அக்காக்கு தெரிஞ்சது. அக்காவா? ஆஹா, அக்கா இல்ல, அப்பா. நான் தான் சொன்னேன்ல. ஓகே, பை. ஆனந்தி, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ண வரப்போ நீ மட்டும் வா. உன் ஃப்ரெண்டு வேணாம், பிரைவசி இல்லை. பாய். பாய். ஆனந்தி நில்லு. அப்பா, நீங்க என்ன தூங்கல? பொம்பளை புள்ளியை பெற்றவங்களுக்கு சீக்கிரமா தூக்கமும் வராது, அவனால சீக்கிரமும் தூங்கவும் முடியாது. அவன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் எல்லா அப்பனுக்கும் நிலைமை ஒண்ணுதான். யார் அவன்? யார கேக்குறீங்க? கார்ல வந்து இறங்கினே, அந்த காரை ஓட்டிட்டு வந்தோம் யாரு? அது கம்பெனியில் உனக்கு கார் கொடுத்துருக்காங்களா? ஆமாப்பா, ஆமா. கார்ல வந்தவனை பார்த்தா டிரைவர் மாதிரி தெரியல. அப்பா, இப்போ என்ன சந்தேகப்படுறீங்களா? அப்பா, இனிமா நீங்க தூங்கல? அக்கா, என்னக்கா நீ இப்பதான் வர? half an hour முன்னாடியே வரணும் தானே சொன்னேன். ஆமா சொன்னேன். வர வழியில ஆட்டோ ரிப்பேர். நடு ரோட்ல நின்னப்போ அதர்வான் ஒருத்தர் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. போதுமா? அதர்வா யாரு? என்ன போட்டோ ஷூட் பண்ண வர சொன்னவர். அக்கா ஒர்க் பண்ற கம்பெனில ஆட்ஸ், மாடலிங் எல்லாத்தையுமே டீல் பண்றவர். சீஃப் புரோகிராமர். நான் தனியா நிக்கிறத பார்த்துட்டு இறக்கப்பட்டு இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு. போதுமா? இல்ல வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா?
இதை சொல்றதுக்கு ஏன்க்கா இவ்வளவு கோவப்படுற? ஆள் ஆளுக்கு குற்றவாளி மாதிரி நிக்க வச்ச கேள்வி கேட்டா கோவம் வராதா? ஏமா என்னைக்காவது அப்பா உன்ட்ட கோவப்பட்டு சந்தேகப்பட்டு பேசியிருக்கேனா? இன்னைக்கு ஒரு நாள் ஆகுது சராசரி அப்பா மாதிரி கோவப்பட்டு உன்னை திட்டலான்னு பார்த்தேன். வரமாட்டேங்குதுமா. இதுக்கு போய் நீ கோவப்படுறியம்மா. மாடலிங் மாதிரி வேலை செய்றவங்க அவங்களோட பெரியவங்க கிட்ட அன்பா பேசி அப்படியே நம்ம பக்கத்துல வச்சுக்கணுமா. எப்பவுமே கருவறையில் இருக்க சாமி மட்டும் வரம் கொடுக்காது. சமயத்துல உன் வாசல்ல நிக்கிற காவல் தெய்வம் கூட உனக்கு வரம் கொடுக்கும். வேலை கன்ஃபார்ம்டா? மாடல் ஆயிட்டியா? இல்லப்பா, இன்னும் ஒரு போட்டோஷூட் முடிக்கணும். ஓஹோ. அது அசோக் சார் பார்த்து ஓகே சொன்னா அப்பவே அக்ரிமெண்ட் போட்டுடலான்னு சொன்னாங்க. ஆஹா, ஓகே ஓகே. அசோக் சாரா? அவர் உன்னை பார்த்தா அபியக்கா கிட்ட உன் தங்கச்சி மாடலான்னு கேட்பாரு. வீட்ல எரிமலையே வெடிக்குமே. நானும் அப்படிதான் பயந்தேன். ஒரு டைம் ஆபீஸ்ல நேருக்கு நேர் என்ன கிராஸ் பண்ணி போனப்போ அவருக்கு சுத்தமா என்ன அடையாளமே தெரியல. அவரு பாட்டுக்கு ஹாய்னு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டாரு. பாருமா, நம்ம வீட்டுல 3 பேரும் வாய் திறக்காத வரைக்கும் அபிக்கு எதுவுமே தெரியாது. முக்கியமா சண்டைக்கு வாய்ப்பே இல்ல. நீ சாப்பிட்டியா? அப்பா சாப்பிட்டேன்பா. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட் பா. குட் நைட். குட் நைட். முருகா, ஆனந்தி மட்டும் மாடல் ஆயிட்டா உனக்கு பால் எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் உனக்கு பால் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, எல்லா காவடியும் உண்டு முருகா. முருகா, என்ன நம்பு முருகா, கண்டிப்பா எடுப்பேன். நான் நேர்மையானவன். சொல்லுங்க. நிலா, என்னாச்சு? ஈவெண்ட்ல ஏதோ பிரச்சனையாமே. விஸ்வா தகவல் கேள்விப்பட்டதும் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பலான்னு சொன்னான். பட் யூஎஸ் முன்ன மாதிரி இல்லை, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் தான், டிக்கெட்ஸ் போட முடியல. பரவாயில்ல, படிக்கிற பசங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டே வாங்க. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். நான் அப்புறமா கால் பண்றேன். பாய். அபி, உன் கடையை மூடிட்டு சீல் வைக்க சொன்னது, கடையில இருந்து தூசிய கூட உன்னை தொட விடாம துரத்துனது எல்லாமே நான் தான். மாம், அப்பாக்கு கால் பண்ணியா? இல்ல மாம், அவர்தான் போர்ட் மெம்பர்ஸ் யாரோ கால் பண்ணி சொன்னதா என்கிட்ட இந்த ப்ராப்ளத்தை பத்தி கேட்டாரு. ஜெகன், அத்தை, எப்பவும் நாம ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மள சுத்தி நமக்கு தேவையில்லாதவங்க யார் யார் நிக்கிறாங்கன்னு பாருங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. நாமளும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். சரிங்க. அப்படிங்கிற ஒரு சாதாரண டெய்லர் கடையை அடிச்சது பெரிய இஷ்யூவா? இஷ்யூ அது இல்ல அனாமிகா, அது அபிக்கு தெரிஞ்ச இடம். தப்பு. அதுதான் எல்லார் சந்தோஷத்தையும் உடைச்சிருச்சு. நானும் ஒரு வகையில இதுக்கு காரணம் தானே மாம். அசோக்கோட ஷேருக்கு ஆசைப்பட்டிருக்கேன், சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சிருக்கேன். அதனாலதான் பழிய என் மேல ஏத்துக்கிட்டேன். அனாமிகா, நீ தம்பிக்காக பழியை ஏத்துக்க ரெடியா இருந்தோம். அவன் அக்கா மேல பழி வர வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டான். குடும்ப பாசத்தை தாண்டி இதுல வேற ஒண்ணும் இல்ல. சி அனாமிகா, நான் இந்த கம்பெனில எம்டியா சார்ஜ் எடுக்கும்போது கிட்டத்தட்ட அசோக் நிலைமை தான். நீங்க சாதாரண டெய்லர் ஷாப்பை தான் அடிச்சிங்க. நான் நிறைய பண்ணியிருக்கேன்.
விஸ்வா மூலமா எத்தனை ரெடிமேட் ஷாப்பை உடைச்சிருக்கேன், எத்தனை பேரை பயமுறுத்திருக்கேன்னு லிஸ்ட் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் அது எதுவுமே யாருக்குமே தெரியாது, தெரியவும் விடல. அப்படி ஒரு ஸ்மார்ட் மூவ் இருக்கணும். நீங்க சின்ன பிள்ளைங்க, டக்குன்னு அடுத்து ஏதாவது பிரச்சனை வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு யோசிக்காம விட்டுறீங்க. இட்ஸ் ஓகே, பாத்துக்கலாம். அசோக் எங்க போனா? அசோக் உங்க முன்னாடியே கிளம்பிட்டானே மாம். கார் வெளியில நிக்குதே. ஐ திங்க் ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ரூம்லயா? இவ்வளவு நேரம் ரூம்ல என்ன பண்றான்? அவன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தா கொஞ்சம் தூங்குவான் மாம். உங்களுக்கு தெரியாதா? அனாமிகா, இன்னும் 2 டேஸ்ல நம்ம எல்லாருக்கும் யூஎஸ்க்கு டிக்கெட் போடு. அப்பா விஸ்வா கூட நாம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 மாசம் எல்லாத்தையும் மறந்துட்டு அங்க இருக்கலாம். ஓகே மாம். ஆமா அபி, நான் தான் கடைக்கு போட்டு போட்டேன். நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு டிஸ்டர்பாக இருந்தது உங்கள் கடை மட்டும்தான். நம்ம 2 பேருக்கு நடுவுலையும் எந்த எல்லைக்கோடும் இல்லை. அசோக்குக்கும் அபிக்கும் நடுவில் இருக்க அன்புக்கு இந்த ரிங் ஒரு சாட்சியா இருக்கும். அபி, எப்போ வந்த? இங்கே வந்து வந்திருக்க? ஏமா, நீ வரன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணக்கூடாது? அப்பா வாசல்லே வந்து திசை சுற்றி போட்டிருப்பல. எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்க. எத்தனை பேர் உன்னை பார்த்துருப்பாங்க. கண்ணு போட்டிருக்கோம், திருஷ்டி போட்டிருக்கோம். எவ்வளோ பேர் உன் திறமையை பார்த்து பொறாமப்பட்டிருப்பாங்க. பொறாமையா? என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்படி ஒரு ஏமாளி பொண்ண அவங்க லைஃப்ல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. அக்கா, ஈவெண்ட் எப்படிக்கா போச்சு? உனக்கு தானே ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சது. அபி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அழுதியா? அழுதியா? எதுக்குமா? வேற அளவுக்கு என்ன நடந்தது? அசோக் சார் ஏதாவது சொன்னாரா? நிறைய சொன்னாரு. நடிப்பு, எல்லாமே நடிப்பு. அவ்வளவு பெரிய துரோகத்தை சிரிச்சுக்கிட்டே செஞ்சுட்டாரு. அசோக் சாரா? அவர் என்னக்கா பண்ணாரு? நம்ம கடையை சீல் வச்சது கவர்மெண்ட் இல்ல, அசோக் சார் தான். என்ன ஒண்ணும் இல்லாதவளா மாத்தி நானே அவரை தேடி போய் வேலை கேட்கிற அளவுக்கு தந்திரமா எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. யாரு துரோகியோ அவங்க கிட்டே கையை கட்டி நான் வேலை பார்த்திருக்கேன். என் முகத்தை பார்க்க எனக்கே வெக்கமா இருக்கு. இப்படி ஒரு தப்பான ஆளை ரொம்ப உயரத்துல வச்சு கொண்டாடிட்டோமேன்னு ரொம்ப கேவலமா இருக்கு. அசோக் சார் அவ்வளோ கேட்டவரா? எல்லாத்தையும் பண்ணிட்டு நமக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சிருக்காருல, அந்த ஆளை சும்மாவே விடக்கூடாதுக்கா. என்னடா செய்வ? ஏதாவது செய்யணும். குறைஞ்சபட்சம் 4 அறையாவது விடணும். ஓட்டண்ணா ஒன்றும் மீசே வளரல, அதுக்குள்ள இவ்வளவு ரோஷம். அரையிறேன் பறையிறேன்ட்டு போடா, உள்ள போய் பால் குச்சி தூங்கு. அபி, இப்ப என்ன பண்ணிட்டாரு? நீ வச்சிருந்த அந்த சின்ன கடையை பூட்டி சின்ன பூட்டு போட்டாரு, அவ்வளவுதானே? இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அபி, உன்னை அடையணும்னா ஒன்னு இழந்துதான் ஆகணும். உன் நல்லதுக்காகவும் உன் தம்பி தங்கச்சி நல்லதுக்காகவும் நம்ம குடும்பம் நல்லதுக்காகவும் இந்த கடையை இழந்திருக்கேன்னு நினைச்சுக்கேன். அசோக் சார் நீ கனவு நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அவர் உனக்கு நல்லதுதாம்மா பண்ணியிருக்காரு, புரிஞ்சுக்குமா? அவர் தான் கடையை அடைச்சாருன்னு எனக்கு தெரியாதா?
நான் சாதாரணமா எடுத்துக்கல, நீயும் அப்படி எடுத்துக்க அபி. போமா, உள்ள போய் ஒரு 10 நிமிஷம் அழகா அழுதுட்டு அப்புறம் தூங்கிடு. காலையிலேருந்து வேலைக்கு போ. போமா. அசோக் சாருக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைல்ல? அவராவது யாரோ ஒருத்தர், ஆனா நீங்க கோவப்பட வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல, இதுதான் ரொம்ப வலிக்குது. அபி, அவர் உன்னை இவ்வளவு ஏமாத்தினதுக்கு அப்புறம் நீ அவரை கம்பெனி வாசலையே மிதிக்க கூடாது. ஏன் அந்த இத்து போன கடையை திறந்து வச்சுக்கிட்டு நான் 100க்கும் 200க்கும் கையை பேசஞ்சிட்டு நிக்கணுமா? கூடவே அந்த 3 தர டிக்கெட்டுக்கு வேற உருப்படவே விடாதுங்க. இங்க பாரு அபி, கடன் ஒரு பக்கத்தை அடைச்சி அசோக் சார் உனக்கு வானத்தையே திறந்து விட்டுருக்காரு. அந்த ஆபீஸ்ல அவருக்கு இருக்கிற அதே மரியாதையை உனக்கு கொடுத்துருக்காரு. ₹1,00,000 நீ கண்ணில் பார்த்திருக்கியா? சாதாரணமா உனக்கு அது சம்பளமா தர்றாரு. அது மட்டுமா, நீ போக வரத்துக்கு காரு, நீ போட்டுக்கிற நகை நட்டு, நீ கட்டிருக்கிற இந்த பட்டு புடவை, இவ்வளவு ஏன் நீ விரல்ல போட்டிருக்கிய வைர மோதிரம், அது அவர் போட்டதானே? அவர் போட்டதானே? என்ன பண்ணி அபி? என்னக்கா பண்ற அக்கா? என்ன பொண்ணுமணி, ஒரு வைர மோதிரத்தை சாதாரணமா கழட்டி அடிக்கிற? வைரத்தோட மதிப்பு உனக்கு தெரியாதா? இது பாருமா, வாழ்க்கையில நாம நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு கிடையாது. நம்ம நினைக்காத ஒண்ணு கிடைக்கும் போது அதை எடுத்து பிடிச்சிக்கணும். அதான் புத்திசாலித்தனம். கிடைச்சதை வச்சு 5 அறிவு ஜீவன் கூட வாழ்ந்துடும். நினைச்சதை வாழணும், அதுதான் மனுஷத்தன்மை. மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் மானம். நான் மானத்தோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அவமானத்தை சகிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த ஆளு முகத்துல முழிக்க என்னால முடியாது. கரெக்ட் அபி, உன் முடிவு தான் கரெக்ட். அபிங்கிற டிசைனர் இல்லாம அந்த கம்பெனி தள்ளாடி போகணும். அந்த அசோக் சார் உன்னை தேடி வந்து தான் செஞ்சது தப்புதான்னு மன்னிப்பு கேட்டு கதறணும். அது வரைக்கும் நீ விடவே கூடாது. நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். நானும் சப்போர்ட்டா இருக்கேன்க்கா. என்ன நானும் அப்படியே மண்டையில போடனா? ஆளை பாரு. சரி பண்ணி மனசை தேத்தி வேலைக்கு அனுப்புங்கன்னா அவ கோவத்தை இன்னும் சீவுறீங்க. இங்க பாருமா அபி, உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது, புரியுதா? அப்பா சொல்றதை கேளு. அப்படியே உள்ள போய் தூங்கி எழுந்துரு. காலையில நடந்ததெல்லாம் மறந்துடும். எப்பவும் போல நீ வேலைக்கு போலாம். அசோக் சார்கிட்ட வேணா நான் பேசுறேன். அவர் உன்னை எதுவும் சொல்ல மாட்டார். அப்போ அவமானத்தை பழகிக்கோன்னு சொல்றீங்கல்ல? மா, மானம் அவமானம் எல்லாம் பணம் இருக்கிறவங்களுக்கு தான்மா. நம்மள மாதிரி ஆளுங்களாம் மானத்தை பார்த்தா நம்ம எப்படி வாழ்றது? இதெல்லாம் தூக்கி எறிஞ்சாதான் வாழ்க்கையில நம்ம வளர்ச்சின்றத பார்க்க முடியும். அப்படி ஒரு வளர்ச்சி எனக்கு தேவையும் இல்ல. அந்த கம்பெனி வாசலை நான் மிதிக்கவும் மாட்டேன். அது எப்பவும் நடக்கவும் நடக்காது. அபி, என்ன பாக்குறீங்க? போய் தூங்கு போங்க. காலம் ஏன் பக்கம் திரும்புது அபி. ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட பணம் கேட்கறப்பெல்லாம் எவ்வளோ அவமானமா இருக்கும் தெரியுமா? இனி நீ ஏன் இடத்துல இரு, நான் கொடுக்குற இடத்துக்கு போறேன். மிஸ்டர் அசோக் சக்கரவர்த்தி, முதல் தடவை ஓ லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் அசோக், அவமானம்னா என்ன நீ ருசி பார்த்துருக்க. எப்படி இருக்கு? ஏய், நான் ஒன்றும் அவமானப்படலை. ஏய், இப்போ எதுக்கு நீ நடிக்கிற?
நீ அவமானப்பட்டுட்ட, தோத்து போயிருக்க, அதுவும் கேவலமா தோத்து போயிருக்க. யூ ஆர் a failure man. நீ தோத்து போறதுக்காகவே பிறந்தவன். நோ. அசோக், 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 கதவு தர, டோர் தர அசோக்.